அப்பா சீக்கிரம் வந்துட்டீங்க. சொன்ன மாதிரி பெருசா இந்த கேஸ் இல்லாத ஸ்டேஷன் போல. இது என்னது? பால் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. உமா கொடு. சரி ஒண்ணு பண்ணு. அப்ப போய் குளிச்சிட்டு வரேன். வந்துட்டு காத்தடிச்சு 2 பேர் விளையாடலாம். ஓகே. இந்த ஒரு குறை மட்டும் தான் இருந்துச்சு. அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து இந்த வீட்டையே இடிச்சிருவீங்கல்ல. சரி. அப்பா இப்ப வந்துடுறேன். வெயிட் பண்ணு. எங்க காட்டு. காத்தடிச்சு தரீங்களா? நல்லா இருக்கே. ஓ அனு, நான் உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் சோப் எடுக்க வேண்டான்னு. ஃபுல்லா முடியா இருக்கு. உங்க சோப்பை யாரும் எடுக்கிறது இல்ல. அது உங்களுதா தான் இருக்கும். ஓ, எதையாச்சும் சொல்லி சமாளிக்க வேண்டியது. சத்தம் போடாத, இப்ப வந்துடுறேன் சரியா? அப்பா பாலுக்கு காத்தடிச்சிட்டு இருக்காரு. ஆனி குட்டி, நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்த? அது என்னோட புது ஃப்ரெண்ட் கிட்ட. அப்பா இப்ப வந்துடுறேன். யார்கிட்ட சொல்றது? இந்த வீட்டுல தனியா இருந்து வெறுத்துட்டேன். இவ்வளவு பெரிய வீட்டுல நானும் என் பொண்ணு மட்டும். அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் இதே வேலையா போச்சு. ஏண்டி அனு, நம்ம ஆனி தனியா யார்கிட்டயும் நின்னு பேசிட்டு இருக்கா. அங்க போய் பார்த்தா அங்க யாரும் இல்ல. அவ இப்ப அப்படிதான் அடிக்கடி தனியா பேசிட்டு இருக்கா. அவளுக்கு விளையாட யாரும் இல்லல்ல. அது எப்படி? ஒரே இடத்துல இருந்தா தானே. அடிக்கடி வீடு மாத்துறதே தலையெழுத்தா போச்சு. இருந்தாலும் தனியா. ஓஹோ, அப்ப நாள தனியா இருந்தா பரவாயில்லையா? உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் அப்பாவையும் அம்மாவையும் இங்க கூட்டிட்டு வந்துடலான்னு. அது முடியாதுல்ல. அப்ப உங்க பொண்ணு இந்த மாதிரி தான் தனியா பேசிட்டே இருப்பா. சரி, நாளைக்கே போலாம். பெரிய மனுஷங்களை நேர்ல போய் கூப்பிடுவோம். சரியா? நீங்க அங்க போய் அவங்கள கூட்டிட்டு வரீங்களா? பின்ன அவங்களாவே வருவாங்களா? சிவா சிவா, ஏதோ பெருசா பிளான் பண்றீங்க போல. சரி, பொண்ணு எங்க இருக்கான்னு பாத்துட்டு வந்துடுறேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். என்ன விஷயம்? பக்கத்து ரூம்ல இருக்கிற தையல் மிஷினை ரிப்பேர் பண்ணணும்னு. ஆனா நான் கேட்காமலே பண்ணி கொடுத்துட்டீங்களே. தையல் மிஷின் ரிப்பேர் பண்ணனா? நானா? நல்ல வேளை நீங்களே ரிப்பேர் பண்ணிட்டீங்க. நான் ஏதாச்சும் தப்பேன்ல? என்ன தூங்கலையா? இல்ல, நீ படுத்துக்கோ, நான் வரேன். ஓ, இதுக்கு தான் இவ்வளவு பெரிய பில்டப் கொடுத்தீங்களா? உங்களோட வீட்டில் உங்களை தவிர இன்னும் 2 பேர் இருக்காங்க சார்.
என்ன சிவா? ஹலோ வேணாயா, நான் வந்துடுறேன். நேத்து என்ன பக்கத்து ரூம்ல படுத்துட்டீங்க? விடிய காலையில தான் இங்க வந்து படுத்தீங்க. இல்ல, நான் எப்படி இங்க? அது சரி, மறுபடியும் பழைய பழக்கத்தை ஆரம்பிச்சிட்டிங்களா? சீக்கிரம் ரெடி ஆகுங்க, நான் யூனிஃபார்ம் எடுத்து வைக்கிறேன். என்ன சிவா? சார், உட்காருங்க. அது வினித். ஆ. நான் தங்கியிருக்கிற வீட்டை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? சார், அந்த திருட்டு பசங்க சொன்னதை நம்புறீங்களான்னு? அது இல்லையா, நான் 2 பேரை பார்த்தேன். அது என்னோட கனவா இல்லை என்னோட கற்பனையான்னு எனக்கு தெரியல. அப்படி ஏதாவது ஒன்று நீங்கள் அங்கே பார்த்துருந்தீங்கன்னா அவனுங்க சொல்கிறத அப்படியே விட்டுறாதீங்க சார். ஓ, எதுக்காக அப்படி சொல்கிறேன்? சார், இப்போ நீங்கள் தங்கியிருக்க வீடு கொஞ்ச நாளாக பூட்டி தான் இருந்துச்சு. என்ன காரணம்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி பயப்பட எதுவும் இல்லை சார். உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் என் அப்பா கிட்ட கேட்டு பார்க்கலாம் சார். இல்லை, அப்பா எங்கே இருக்காரு? அப்பா இப்போது வீட்டில் தான் இருப்பார். அப்படியா? சரி, நம்ம அவர் போய் பார்த்துட்டு வரலாமா? சரி, நம்ம போகலாம் சார். சார், அவர் தான் என் அப்பா. ஓகே. அவரும் பழைய போலீஸ் தான். அப்பா, இவர் தான் நம்ம ஸ்டேஷனுக்கு வந்திருக்க புது இன்ஸ்பெக்டர். நம்ம லீலாமா வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு வீடு பூட்டியே இருந்துச்சுல்ல, அங்கே தான் தங்கியிருக்காரு. ஓ, அங்கேயா? உங்க பேருங்க? சிவன். அப்பா, அந்த வீட்டை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியுமாப்பா? சாரத்தை வாங்கணும்னு நினைக்கிறாரு. இல்ல, அதை விலைக்கு வாங்க போறீங்களா? இல்லை, வாங்கலாம்னு யோசிக்கிறேன். அது வாங்குறதுக்கு முன்னாடி அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி கேட்டிங்கன்னா முதல்ல அந்த வீட்டில் ஏதோ பிரச்சனை இருந்தது தான். அப்படியா? அது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அங்க இருந்த ஒரு அம்மாவும் பொண்ணும் இறந்த கதை தெரியும். தெரியும் தெரியும். அதை நான் சார்கிட்ட சொன்னேன். அதனால இப்போ எதுவும் பிரச்சனை இருக்காப்பா? இதை பாருங்க சிவா, இவன் கேம்புக்கு போயிருந்தான். அந்த சமயத்துல தான் யாரோ அங்க திருட போய் அவங்கள கொலை பண்ணியிருக்காங்க. ஓ, அந்த உடம்பெல்லாம் புழு பூத்து இருந்ததுன்னா பார்த்துக்கோங்க. இறந்து போயிருந்த அந்த அம்மா பொண்ணோட முகம் இப்பவும் என் கண்ணை விட்டு போகலைங்க. அது நடந்து ஒரு 2 வருஷத்துக்கு யாருமே அங்கே தங்கறதுக்கு வரல. அப்படி இருக்கும்போது தான் ஒரு ஃபேமிலி அங்கே தங்கறதுக்காக வந்தாங்க. ஆனால் ரொம்ப நாள் அவங்க அங்கே இருக்கலை.
ஊருக்குள்ள இருக்கிறவங்க அவங்கள பயமுறுத்தி இருப்பாங்க. அதனால அவங்க அங்க ரொம்ப நாள் இல்லை. அவங்களுக்கு அப்புறம் அங்க யாருமே தங்கலைங்க. இந்த கதையெல்லாம் யார் வேணாலும் அடிச்சு விடலாம்ப்பா. அப்படி சும்மா எல்லாம் யாரும் கதை கட்டி விட மாட்டாங்கப்பா. அதனால யாருக்கு என்ன லாபங்கிற? இதுக்கு மேலேயும் தெரிஞ்சுக்கணும்னா ஃபாதர் குளோரியாஸுக்கிட்ட போய் நான் சொன்னேன்னு பாருங்க. ஓகே, சரிங்கப்பா. அப்போ நாங்கள் அப்படியே கிளம்புறோம். இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, சாருக்கு காப்பி கீப்பி ஏதாவது கொடுக்க வேண்டாம்? சரிப்பா. சொல்லியா? இதோ வரேன். வினேத், டீ எதுவும் வேண்டாம். என்னாச்சு? ஒரு வேலையை கிளம்பலாம். சரி. இந்த ஆனியை வச்சுக்கிட்டு ஒன்றும் முடியல.